பிரிச்ச போக இன்னும் இவ்வளோ கிடக்கு மீன். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. எனக்கு இந்த மீன் போதுமா? ஆளுக்கு அவங்களுக்கு அளவாக நான் கொடுத்துட்டேன். நான் இன்னும் வேணுங்கிறவங்க அதில் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு இது போதும். என்ன சுமதி, உனக்கு எதனா வேணும்னா நீ எடுத்துக்க சுமதி. ஐயோ அக்கா, இதுவே அதிகம்க்கா. எனக்கு இது போதும். இதுவே 2 நாளைக்கு வரும். நான் 2 நாளைக்கு இதையே வச்சு சாப்பிடுவேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இது போதும். வேறு எதனா வேணும், இந்த வனிதாக்கு வேணுமான்னு கேட்டு கொடுங்க, இல்லை அமிர்தாக்கு வேணுமான்னு கொடுங்கக்கா. எனக்கு இது போதும். ஐயோ, ஏன் ஒரு ஆளுக்கு இந்த மீன் அதிகம்க்கா? எனக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ கொடுத்தீங்க? நான் இதையே அதில் போட்டுருவேன். நான் ஒரு ஆளுக்கு நான் என்னக்கா பண்ண போகிறேன்? ஏதோ அவரும் அத்தையும் இருந்தாங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். அவங்களும் இல்லை, நான் ஒரு ஆள் இதை என்ன பொறிச்சு 4 நாளைக்கு தின்ன முடியும். போதும்க்கா, எனக்கு இது போதும். இதுலேயே நான் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறேன். பண்ணலாம், வேறு எதுவும் ஐடியா பண்ணலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் போதும்னா மற்ற மீனை மொத்தமாக எனக்கே கொடுத்துடுங்க. இழுவ, இவ்வளோத்தையும் நீ வச்சு என்ன பண்ண போற? மாச கணக்கில் உட்காந்து பொறிச்சு தின்ன போறியா? இழுவ, நம்ம ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, வெயிட் பண்ணு. என்னம்மா அமிர்தா பண்ண போறீங்க? சொல்லுங்க, நான் வேணா எதனா உதவி பண்ண முடியுமான்னு பார்த்து பண்ணுறேன். அதான்க்கா யோசனையாக இருக்குது. ஒன்று மீன் பச்சை மீனாவே வித்துடலாமான்னு பார்க்குறோம், இல்லைனா மீன் பொறிச்சு விற்கலாமான்ட்டு பார்த்துட்டு இருக்கோங்க்கா. எப்படி பண்ணால் சரியாக வரும் நீங்களே சொல்லுங்கக்கா. இது நான் என்னென்ன சொல்கிறதுமா? பொறிச்சு விற்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். எடுத்துன்னு போய் விற்றுக்கோங்க. எனக்கு தெரியலையம்மா, நீங்கள் தான் சொல்லணும். சரிக்கோ, கொஞ்சம் பச்சை மீனாக விற்றுருவோம், கொஞ்சம் பொரிச்ச மீனாக விற்றுருவோம். இப்போ காலைல நேரம் தானே ஆகுது, கொஞ்சமாக பச்சை மீனை விற்றுருவோம். ஒரு சாயங்காலம் போல் பொரிச்ச மீனை வச்சு விற்றுருவோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அமிர்தா, சூப்பர் ஐடியா தான். செய்யுங்க. நாங்கள் வேணாலும் ஹெல்ப் பண்ணவா? சொல்லு, நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம். ஆமாக்கா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரி, இப்போ என் பங்கு மீன் எனக்கு வேணாங்க்கா. இதையுமே நான் அந்த இதிலே போட்டுறேன். ஏன்னா என் ஒரு ஆளுக்கு எதுக்கு? நான் சாந்தி அக்கா, உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா இப்படி சொல்லிட்டேன் அமிர்தா? இதில் என்ன தப்பாக எடுத்துக்கிறது இருக்கு? நான் எல்லாம் உனக்கு செஞ்சு வைக்கிறேன், நீ வந்து நல்லா சாப்பிடு, சரியா? ஏன் அமிர்தா, எங்கள் வீட்டுக்கெலாம் வரமாட்டியா? எங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஒரு நாளாவது எங்கள் வீட்டுக்கு வா, நானும் சமைச்சு வைக்கிறேன். என்ன என் சமையலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், வந்து சாப்பிடு, சரியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க்கா. கண்டிப்பாக வரேன்க்கா. நம்ம சாந்தி அக்கா வீட்டுக்கு வந்தே பழகிடுச்சிங்களா? சரிக்கா வரேன்க்கா. சரி, இப்போது மீன் வந்து கூறு கட்டி வைக்கிறதுக்கு பாத்திரம் எதனா இருக்கான்னு பாருங்கள், எடுத்துகிட்டு வாங்க. எல்லாம் ரெடி பண்ணி நானும் இழுவையும் போய் விற்றுட்டு வந்துடுறோம். விற்றுட்டு வரதுல எவ்வளோ காசு வருதோ அதை நம்ம 4 பேர் பிரித்து எடுத்துப்போம், சரிங்களா? விற்கிறதுக்கு மட்டும் நான் வரணும், விற்று முடித்த பிறகு காசை மட்டும் 4 பேருக்கா பிரித்து எடுத்துக்கணுமா? இது என்ன நியாயம்? என்னம்மா வனிதா இப்படி சொல்லிட்டேன்? நாங்கள் வரோம்தாம்மா சொல்கிறோம். அமிர்தா தான் உன்னை மட்டும் கூப்பிடுறா. அதே மாதிரி எங்களுக்கு காசெல்லாம் வேணாம்மா. நான் போட்ட காசுக்கு தான் நான் எடுத்துக்கிட்ட பங்கு, எனக்கு இதுவே போதும். எதுக்கு எனக்கு காசெல்லாம்? இந்த அமிர்தா தான் ஏதோ பிரித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எக்கோ, என்னம்மா அமிர்தா? எக்கோ, அவள் ஒரு லூசு பைத்தியம். அவள் சொல்கிறான்னு நீங்களும் என்னமோ காசு வேணான்றீங்க. அவளாம் ஒரு ஆள் 5 ரூபா தாள் தூக்கி ஓரம் போடுங்கக்கோ, நம்ம வேலையை பார்ப்போம். இழுவ, எதனா வளன்னு பேசிக்கினே இருந்தா நினச்சிங்க, இழுத்து போட்டுருவேன் உன்னை. வாயை முடிக்கணும், என் பின்னாடியே வரணும், வா. என்னன்னா மட்டும்தான் இவளுக்கு இழிச்ச வாயா தெரியும் போல. சரி, எல்லாத்தையும் வாரி ஒரு கூடையில போடு, போயிட்டு வந்துருவோம். சரி வா போவோம். என்ன இழுவ, இப்படியே பார்த்துன்னு இருந்தா எப்படி? கூவு. அன்னைக்கு உனக்கு முருங்கீரை மட்டும் கூவி வித்த கூவு. நீயும் கூவே, நீ மட்டும் என்ன வாய பார்த்துக்கினே இருக்க? அது இல்லை இழுவ, நான் கூவதை விட நீ கூவுனா நல்லா இருக்கு, அதனால சொல்கிறேன். சீக்கிரம் வியாபாரம் ஆயிடுது. நீ வேணா கூவி பாரு, இப்போ எப்படி வியாபாரம் ஆகுது மட்டும் பாரு. கூவேன். அப்படியா சொல்லுற? சரி பாப்போம். மீனுமா மீனு, மீனுமா மீனு, ஒரு கூறு 100 ரூபா. வாங்கம்மா வாங்க. இவளுக்கு என்ன பண்றாளுங்க இங்க? நம்ம வீட்டு எதிர்க்க என்னன்னு தெரியலையே. இந்த வரேன், இந்த வந்து வச்சுக்கிறேன் இரு. இப்போ இப்படியே விட்டுட்டா இவளுக்கு டெய்லி இப்படி எடுத்துன்னு கடை போட்டுருவாளுங்க போல இருக்கே. ஒன்றும் முடியல போல இருக்குது இவளுங்களுக்கு. அப்படி எத்தனை பேர் ரோட்டு பக்கமாக போட்டு விற்க வேண்டியதானே? கரெக்டாக வீட்டு எதிர்க்க போட்டு விற்கிறாளுங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வாங்கலாமா? சரி, முதல்ல அவளுங்களை அதட்டுவோம், அப்புறமா வாங்குவோம். என்னங்கடி பண்ணுறீங்க இங்கே 2 பேரும்? எதுக்கடி ஏன் வீட்டு எதிர்க்க கடை போட்டு வச்சிருக்கிறீங்க? இது என்ன பரட்டை வந்து சத்தம் போடுது, எப்படி சமாளிக்கிறது? சரி சமாளிப்போம். அது வந்து பரட்டை. என்னது பரட்டையா? இல்லக்கா, அது வந்து ஏன் எங்களை பாராட்டுறீங்கன்னு கேட்டேன். நான் உங்களை கேள்வி கேட்கறது பாராட்டுற மாதிரி இருக்கா?
அது இல்லக்கோ, உங்க வீடு அங்க இருக்கு, நாங்க இங்க ஓரமா தானே மரத்து நிழல்ல இப்படி ஓரமா கடை போட்டிருக்கோம். இதுக்கு போய் சண்டை போட்டா எப்படி? உங்க வீட்டு வாசல்லையே நாங்க கடை போட்டிருக்கோம், சொல்லுங்க. என் வீட்டு எதிர்க்க தான் நீ கடை போட்டிருக்க, அப்ப நான் கேட்காம வேற யாரு கேப்பா? வாங்கம்மா, ஒரு கூறு 100 ரூபாய்மா. அப்படியே எடுத்துக்கோ, ஃப்ரெஷ் மீன் எடுத்துக்கோங்க. சரிங்கக்கா, எனக்கு ஒரு கூறு கொடுத்துருங்க. இல்ல 2 கூறா போட்டுருங்க. ஏண்டி, நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்க. அது பரட்டை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன நீ பரட்டை சொல்ற? அது இல்லக்கோ, இப்ப பாராட்டாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பாராட்டுறதுக்குன்னு சொன்னேன்க்கோ. ஒருவேளை அவ அப்படிதான் சொல்றாளோ, என் காதுல தான் வேற மாதிரி விழுதோ. இந்தம்மா 200 ரூபாய் ஆச்சு, கொடுமா. சரிங்கக்கா, இந்தாங்கக்கா காசு. சரிம்மா, வேற யார்ட்டையா இருந்தாலும் சொல்லுமா, இன்னும் மீன் கொஞ்சம் தான் இருக்கு, தீந்துற போது. யாரா வேணும்னா சொல்லு, டக்குன்னு வந்து வாங்கிக்க சொல்லுமா, சரியா? சரிங்கக்கா. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. சரி, எவ்வளோன்னு கேட்போம். மீன் எவ்வளோ கூறு? அக்கா, மீன் எவ்வளோக்கா கூறு? ஒரு கூறு 100 ரூபாய்மா. பாருமா, எந்த கூறு வேணும்னு சொல்லி நான் போட்டு தரேன். அக்கா, அந்த உங்ககிட்ட இருக்கு பாருங்க முன்னாடி, அந்த கூறு போட்டுருங்க அக்கா. சரிம்மா. என்ன இழுவே, இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்க போறியா? கவர்ல போட்டு எடுத்து கூட அவங்க கிட்ட. சரி, போடுறேன். இந்தாமா பாப்பா, போட்டுட்டேன், எடுத்துக்கோ. சரிங்க அக்கா. அக்கா இந்தாங்க கேஷ். இப்படி கொடுமா. நான் மட்டும் மீன் அள்ளி போட்டு கொடுக்கணும், காசை மட்டும் இவ வாங்கி வச்சுக்குவா. இழுவ, மைண்ட் வயசுன்னு வாய் தந்து பேசிட்டு இருக்கேன், எல்லாம் எனக்கு கேட்டுச்சு, பாத்துக்க. எக்கோ, இப்போ உங்களுக்கு என்ன மீன் வேணுமா வேணாவா? ஏன்னா இன்னும் 3 கூறு தான் இருக்குது, வித்துட்டா நாங்கள் எடுத்து போட்டு கிளம்பினே இருக்க போகிறோம். வேணுமா வேணாவா? கூடு ஒரு 2 கூறு கொடு. 200 ரூபா ஆச்சு, 200 ரூபா கொடுங்க. நான் காசு நாளைக்கா தரேன், இப்போ என்கிட்ட இல்லை. ஓ அப்படி, சரி, அப்போ நான் மீனையும் நாளைக்கு தரேன், இப்போ என்கிட்ட மீன் இல்லை. இதோ வச்சிருக்கல கூட, நான் தான் அப்புறம் நாளைக்கு தரேன்னு சொல்கிறேன் காசு. இங்கே பாருங்க, நீங்கள் அழுதாலாம் நான் மீன் தரமாட்டேன், காசு கொடுத்தீங்கன்னா தான் மீன் தருவேன். காசு கையில் வைங்க, மீன் உங்களுக்கு பையில் போட்டு கொடுத்துட்றேன். இவன் விடமாட்டா போல இருக்கு, காசு கொடுத்தாதான் தருவா போல இருக்கு. அப்படியே வாங்கிடலான்னு நான் கணக்கு போட்டேன். இந்தா எடுத்துக்கிட்டு 2 கூறு போடு எனக்கு. அப்படி வாங்க வலிக்கு, கையில் வச்சுக்கினே இல்லைன்றீங்க. கொடுங்க. மீன் கொஞ்சம் கூட போடு. ஐயோ, நான் கூட விற்கிறது இல்லையே. சரி விடுங்க, நாளைக்கு போல கூட வியாபாரத்தை வச்சிடறேன். கூட தானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுன்னு. ஓ அப்படி சொன்னீங்களா நீங்க? சரி போட்டுடலாம். இல்லவே கேட்டதுல கூடையா போட்டு கொடு. இந்தாங்கக்கோ, வாங்கிக்கோங்க, கூட தான் போட்டிருக்கேன். கொடுங்க. இவளுங்களை நம்ம ஏமாத்திடலான்னு பார்த்தா இவளுக்கு நம்மளை ஏமாத்துறாளுங்க. கூட போடுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த கூரில் இருந்த மீனையும் எடுத்து கூட போடுறாளுங்க. ஜகஜால கில்லாடிங்கம்மா இவளுங்க சம கேடிங்க தான். அடுத்த வாட்டிலாம் இங்கே கடை போட்டாளுங்கன்னா காசு வசூல் பண்ணிடணும் எப்படியாவது. அடுத்த வாட்டி போடும்போது பார்த்துக்குவோம். இழுவே, அன்னைக்கு அந்த பொம்பளை ரொம்ப புலம்பிகிட்டே போகுது. அடுத்த வாட்டிலாம் நம்ம இங்கே கடை போடக்கூடாது. சரி இழுவே, கிளம்புவோமா? இன்னும் ஒரு கூறு தான் மீந்திருக்கு, இது சாயங்காலம் போல் பொறிச்சு விற்றுருவோம், சரியா? போலாமா? சரி வா போவோம்.